பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம கோமதி இருந்துட்டு மீனா கூட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. மீனா இதை கேட்டதுலேருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. போதுமா, நான் கொடுமைக்கார மாமியாவா தெரியுறேன்ல, அதனால தானே உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதும் உன்னை நான் ஏதாவது ஒரு வேலை நான் செய்ய விட்டுருப்பேனா? என் சொந்த பொண்ணு மாதிரி தானே நான் உன்னை பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி நீ என்ன அப்படி தான் நினைப்பேன்னு சொல்லி நான் ரொம்பவே தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனால் இப்போ தான் உங்கள் எல்லாரை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியுது. எல்லாரும் சும்மா பேச்சுக்காக தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு யாருக்குமே இந்த வீட்டில் இருக்க பிடிக்கவே இல்லைல்ல. மீனா, முதல்ல நீ இந்த வீட்டுக்கு வந்தோன்னு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? அதுக்கப்புறமா ராஜி வந்தா, மயில் வந்தா, இப்படி எல்லாரும் அடுக்கடுக்காக குடும்பம் பெருசான உடனே உங்கள் மாமாவுக்கு எனக்கும் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? உங்கள் மாமா யாருமே இல்லாமல் தனியாக வளர்ந்து வந்தவர். ஆனால் இப்போ இவ்வளோ பேருக்கும் அவர் ஒரு நாள் கூட சலிச்சதே கிடையாது. இப்போ வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. அப்படி செஞ்சிட்ருக்கிற எங்களை விட்டு உங்களால் எப்படி தான் தனியாக போக முடியுதோ தெரியல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, கோட்டை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் உங்கள் பிள்ளை தான் ரொம்பவே பிடிவாதமாக போயாகணும்னு சொல்கிறாரு. போகிறதா அவர் போகட்டும், நான் போக மாட்டேன் அத்தை அப்படின்ற மாதிரி மீனை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.